அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது ஏழரை சனி ஒருவருக்கு வாழ்க்கையில் எத்தனை முறை பிடிக்கிறது என்பதை பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒருவனுக்கு ஏழரை சனி எத்தனை முறை பிடிக்கும் என்பதை பற்றித்தான் பார்க்க போகிறோம். மங்கு சனி, பொங்கு சனி, அந்திம சனி என்றால் என்ன என்பது குறித்து விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் முக்கிய கிரகமாக அறியப்படுகிறார். அவர் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளை அளிக்கும் நீதிமானாக விளங்குகிறார். கோச்சாரத்தில் எல்லா கிரகங்களும் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு போவதும் ராசி மண்டலத்தை மறுபடி சுற்றி வருவதும் யாவரும் தெரிந்ததே. சூரியன் ஒரு ராசியில் மற்றொரு ராசிக்கு ஒரு மாதத்தில் செல்கிறார். சந்திரன் சுமார் 28 தினங்களில் ராசி மண்டலத்தை ஒரு சுற்றி வந்து விடுகிறார். சனி ஒரு ராசியிலிருந்து பெயர்ந்து மற்றொரு ராசிக்கு போக சுமார் 2.5 வருடங்கள் ஆகின்றன. ராசியில் அதாவது குரு ஒரு ராசியிலிருந்து ஒரு வருஷத்தில் மற்றொரு ராசிக்கு செல்கிறார். ஜென்ம காலத்தில் சந்திரன் என்ற ராசியை சந்திர லக்னம் என்று சொல்வார்கள். சாதாரணமாக சந்திரன் என்ற ராசிக்கு அதாவது சந்திரன் லக்னத்திற்கு 3, 6, 11 ராசியில் சனி சஞ்சரித்தால் சுப பலன்களும் 12, 1, 2 ஆகிய ராசிகளில் சஞ்சரித்தால் ஏழரை சனி என்றும் கூறுவார்கள். 4, 8 ஸ்தானங்களும் கெடுதல் செய்யும். 5, 7, 9, 10 ஸ்தானங்களும் நல்ல பலன்கள் கொடுக்க மாட்டார். குரு சந்திர லக்னத்திற்கு 1, 3, 4, 6, 8, 10, 12ஆம் ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது நல்ல பலன்களை கொடுக்காது என்றும் 2, 5, 7, 9, 11 ஸ்தானங்களில் சஞ்சரிக்கும் போது மிக சுப பலன்களை கொடுப்பார் என்றும் சொல்லுகிறார்கள். ஆனால் இப்படி சாதாரணமாக சொல்லும் பொழுது ஜாதகனுக்கு இந்த சனி அல்லது குரு சஞ்சாரம் எத்தனையாவது பாக்கியம் அல்லது சுற்று என்பதை பொறுத்து வேறு விதமான பலன்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளன. சாதாரண கோச்சார பலன்கள் சொல்லும் பொழுது இதை கணக்கில் எடுத்து கொள்ளாமல் சொல்வது தவறு. அதனால் குரு சனி இவர்களில் பர்யாய பலன்கள் தெரிந்து முதல் சனி அநேகமாக 3 பர்யாயங்களே வரும். குரு 5 முதல் 7 பர்யாயங்கள் வரலாம். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி முக்கியமான கிரகமாக அறியப்படுகிறார். அவர் நாம் செய்யும் செயல்களுக்கு ஏற்ப கர்ம வினைகளை அளிக்கும் நீதிமானாகவே விளங்குகிறார். முக்கியமாக சனி பகவான் என்றாலே பலருக்கும் பயம் ஏற்பட உண்டு. சனி பகவான் ஒரு ராசியை கிடக்க 2.5 ஆண்டுகள் எடுத்துக்கொள்கிறார். ஏழரை சனி என்பது ஒருவர் பிறந்த ராசிக்கு முந்தைய ராசி 2.5 ஆண்டுகள், ஜென்ம ராசி 2.5 ஆண்டுகள், பிந்தைய ராசி 2.5 ஆண்டுகள் ஆகிய 3லும் சனி பயணிக்கும் மொத்தம் 7.5 ஆண்டு காலமாகும். முக்கியமாக இந்த 7.5 ஆண்டு காண்ட சனியானது மாபெரும் கஷ்டத்தை ஏற்படுத்தி நல்லதை இறுதியாக வழங்கும். 12 ராசிகளும் கடந்து மீண்டும் அதே ராசிக்கு சனி பகவான் வர சுமார் 30 வருடங்கள் ஆகின்றன. ஒவ்வொரு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏழரை சனி சுற்று முறையில் மீண்டும் வரும். இதன் அடிப்படையில் ஏழரை சனி 3 சுற்றுகளாக பிரிக்கப்படுகின்றன. முதல் சுற்று மந்தாரை அல்லது மங்கு சனி என்று அழைக்கப்படுகிறது. 2ஆம் சுற்று பொங்கு சனி என்றும் 3ஆம் சுற்று மரண சனி என்றும் அடுத்ததாக மரண சனி என்றும் அல்லது அத்திம சனி என்றும் அழைக்கப்படுகிறது. 4ஆம் சுற்று அபூர்வ சுற்றாகவும் கருதப்படுகிறது. ஒவ்வொரு சுற்றுகள் குறித்தும் அது எப்போது ஏற்படும் என்பதை குறித்தும் விரிவாக தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக சனி பகவானை மனதில் நினைத்து கொண்டு வழிபடுங்கள். முதல் சுற்று மந்தாரை அல்லது மங்கு சனியாகும். இந்த முதல் சுற்று மந்தாரை அல்லது மங்கு சனி என்று அழைக்கப்படும் இந்த சனியானது பெரும்பாலும் குழந்தை பருவம் அல்லது இளமை பருவத்தில் வந்து தொல்லை கொடுக்கும். இது ராசிக்காரர்களை காட்டிலும் பெற்றோர்களை அதிகம் பாதிக்கும். குழந்தைகளுக்கு படிப்பில் சிறு தடயங்கள் ஏற்படும். 30 வயதிற்குள் வரும் இதன் முதல் சுற்றாக கருதலாம். குழந்தைகளுக்கு படிப்பில் கவனம் சிதறுதல்,
மந்தமாக இருத்தல், மந்த நிலை, உடல்நலக் கோளாறுகள் பெரும்பாலானோருக்கு, முக்கியமாக அனைத்து பெற்றோர்களுக்கும் தொல்லைகள் ஏற்படுத்தும் விதமாகவும் இந்த சனி இந்த நேரத்தில் செயல்படுகிறார். இரண்டாவது சுற்று என்று அழைக்கப்படும் பொங்கு சனி இரண்டாவது சுற்றாகும். பெரும்பாலும் இது 30 வயது முதல் 60 வயதிற்குள் ஏற்படும். இது மனித வாழ்க்கையில் முக்கிய பகுதியாகும். தொழில், குடும்பம், பொருளாதாரம் சார்ந்த கடுமையான உழைப்புகளையும் சோதனைகளையும் தருவார். இருப்பினும் பொங்கு சனி என்பதனால் பல போராட்டங்களுக்கு பிறகு நன்மைகளும் சமூகத்தில் நிலையான இடத்தையும் ஒருவர் பெறுகிறார். தொழில் வளர்ச்சியும் வழங்க செல்லும். பொங்கு சனி என்பது சவால்களை கொடுத்தாலும் அனுபவ அறிவை தந்து வாழ்வில் வெற்றி பெறச் செய்யும் அற்புதமான சனியாகும் இந்த பொங்கு சனி. மூன்றாம் சுற்று மரணச்சனி அல்லது அத்திம சனி என்று அழைக்கப்படும். மூன்றாம் சுற்று மரணச்சனி அல்லது அத்திம சனி என்று அழைக்கப்படும் இந்த சனி, இதன் காலம் 60 வயது முதல் 90 வயதிற்குள் வரும். வயோதிக காலத்தில் வரும் இந்த சுற்று உடல் ரீதியான உபாதைகள், மருத்துவ செலவுகள், மன ரீதியான பற்றற்ற தன்மை ஆகியவற்றை அதிகரித்து துன்புறுத்தும். ஆயுள் பலம் குறைவாக இருப்பவர்களுக்கு இதில் ஆயுள் முடிவையும், அதாவது மரணத்தையும் ஏற்படுத்தும். முதுமை பருவத்தில் வரும் இந்த சுற்றில் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்புகள் ஏற்படலாம். இறுதிகால சவால்களும் அனுசரிக்கக்கூடும். முக்கியமாக 4ஆம் சுற்று என்றப்படும் அபூர்வ சுற்று, 4ஆம் சுற்று ஆன இந்த சுற்று 90 வயதை கடந்தவர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும். இதன் தாக்கம் முற்றிலும் ஆன்மீக ஈடுபாடு, உளவியல் பற்றுகள் இருந்து விடுதலை மற்றும் பூரண ஓய்வை குறிக்கும். அரிதாக 90 வயது முதல் 100 வயது வரை நீண்ட ஆயுளுடன் வாழ்பவர்களுக்கு இந்த 4ஆம் சுற்று வர வாய்ப்பு உள்ளது. முக்கியமாக ஜோதிட ரீதியாக மனிதன் தன் வாழ்நாளில் சந்திக்கும் ஏழரை சனியின் பொதுவான எண்ணிக்கை 3 முறை ஆகும். ஏழரை சனியின் தாக்கம் ஒருவரின் ஜாதகத்தில் சனி பகவான் இருக்கும் இடம், ஆட்சி பெற்ற இடம், உச்சபலன், தசாபுக்திகள் மற்றும் பிற கிரகங்களின் பார்வையை பொறுத்து மாறுபடுகின்றன. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.